எனக்கு தெரியல. I hope that you people are watching me, my great friends, FB friends. I'm really irritated here. எனக்கு ஆக்சுவலி உண்மையை என்ன பேசணுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. பட் அப்போ பேச போகிறது தயவு செஞ்சு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்குன்னு மட்டும் இல்லை, எனக்கும் ராபர்ட்டுக்கும் கலை உலகத்தில் சேர்ந்தவங்க எல்லாருக்கும் கஷ்டப்படும் போது ஆறுதல் கொடுக்குறதும் எங்களை சந்தோஷப்படுத்துறதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் இந்த பப்ளிக்கும் தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு உங்களை தவிர விட்டால் வேறு யார்கிட்ட இது சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கேன், இந்தியாவில் கிடையாது. இப்போ அந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே நான் எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கிறேன், பட் யாருமே ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் ஓகே, ஐ வில் கம் டு த பாயிண்ட். தாத்தாக்கார தொடாதேன்னு ஒரு படத்தை கடந்த ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி நானும் என் மச்சான் ராபர்ட்டும் சேர்ந்து ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணி, ஸோ வி அபவுட் டு ஸ்டார்ட். ஆக்சுவலி என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் எஃபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதோட போஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தது. பட் நாங்கள் அதில் அமரீஷ்னு ஒருத்தர் தான், திரு அமரீஷ் அவர்கள் அப்போ எங்களோட நண்பராக இருந்தார். அவர் உண்மையாக சொல்ல போனால் எங்கிட்டையும் நம்ம ராபர்ட் மாஸ்டர்கிட்டையும் ஒரு க்ளோஸ் நெருக்கத்தில் ஒரு வாய்ப்பாக இருந்து தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் வாங்கணும்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்லி பேஸில் தான் பண்ணு. ஸோ நோ மணி கமிட்மெண்ட்ஸ் கிடையவே கிடையாது அந்த இதில். அவர் ஃப்ரெண்ட்லியாக வந்தார். அப்புறம் அந்த படத்தையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு உள்ளே வந்தார். பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நானும் என் மச்சான் ராபர்ட்டும் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உக்காந்து அத்தனை பாட்டு ரெடி பண்ணோம். பட் திரு அமரீஷ் அவர்கள் அதுக்கு மியூசிக் போட்டார், முழுக்க உண்மை. பட் சப்போர்ட் பண்ணது யார், டூன் கொடுத்தது யார், ரெஃபரன்ஸ் கொடுத்தது யார், லிரிக்ஸ் எழுதுனது யார்? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஃபேஸ்புக் எஃபியில் தான் மொட்டை சிவா கெட்ட சிவான்னு சொல்லி திரு லாரன்ஸ் மாஸ்டரோட படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறேன். எங்கள் படத்துக்கு போட்ட மியூசிக் எல்லாத்தையும் அந்த படத்துக்கு விற்றுருக்கார் அவர். எந்த விதத்தில் இது நியாயம்? கேட்குறதுக்கு யாருமே இல்லையா? அடுத்தவங்களோட அடுத்தவங்களோட ஒரு படைப்பு அது. எங்களுக்கு இந்த சினிமாவை தவிர, நடிப்பை தவிர, இந்த கலையை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இதை நம்பி தான் பொழைச்சிட்ருக்கோம், இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்கள் குடும்பமே இதை நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயம்? ஃப்ரெண்டாக இருந்தால திரு அமரீஷ் அவர்களே, நீங்கள் ஃப்ரெண்டு தானே. எனக்கும் ராபர்ட் மச்சானுக்கு ஃப்ரெண்டு தானே. ராபர்ட் ஒரு சமயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்றது கூட அந்த உண்மை வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ணல. ராபர்ட்டோட அவர் அவ்வளோ எப்படி சொல்கிறது, விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டர் அவர். பட் நான் அப்படி கிடையாது. ஐம் வெரி சீரியஸ். இது எங்களோட படைப்புங்க, எங்கள் பாட்டுங்க. இதுக்கு எல்லா எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்குங்க. அரஹர மகாதேவிகின்னு சொல்லி உட்காந்து நைட் உட்காந்து அந்த பாட்டு ரெடி பண்ணோம். அடுத்தது குளிக்கி தக்கத்தான்னு சொல்லி ஒரு சாங் ரெடி பண்ணுறோம். எல்லாத்தையும் கொண்டு போய் லாரன்ஸ் மாஸ்டருக்கு விற்று கொடுத்துரு. அப்போ நாங்கள் என்னத்தை ஆடுறது, நாங்கள் என்னத்தை பண்ணுறது? இஃப் ஐ எம் நாட் ராங், லாரன்ஸ் மாஸ்டருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஏன்னா திரு அமரீஷ் அவர்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டை ஃபுல்லாக ராபர்ட் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் பாட்டை ஃபுல்லாக கேட்டார், அற்புதமாக இருக்குது, சான்ஸே இல்லை, எப்படி இந்த பசங்க இப்படியெல்லாம் பிடிக்கிறானுங்க, இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொன்னான்ட்டு திரு அமரீஷ் அவர்கள் என்கிட்டையும் ராபர்ட் அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கீங்க. சொல்லி நாங்கள் எங்க படம்ன்றது உடனே நினச்சோடனே நாளைக்கு டெவலப் பண்ணி உடனே பிரிண்ட் எடுக்கிறது கிடையாதுங்க. படம் எடுக்கிறது திரு அமரீஷ் அவர்களே, நீங்கள் சினிமாவுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க. உங்கள் அம்மா வேணால் பல வருஷமாக வந்திருக்கலாம். உங்கள் அம்மா கூடயும் நான் நடிச்சிருக்கேன். அடுத்தவங்களோட படைப்பை அல்பத்தரமாக நான் தான் பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுப்பீங்களா நீங்கள்? இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால், உங்கள் மேனேஜர்ட்டெலாம் கேட்டால் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறாரு. இருங்க, எல்லா எவிடன்ஸும் இப்போ அனுப்புகிறோம். ஒன்றுனா எஃபி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே சொல்கிறேன், இவங்க பண்ண இந்த சதி வேலையை மொத்த எவிடன்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வீடு அந்த பாட்டுக்கு முதுகெலும்பு உடஞ்சி நானும் ராபர்ட்டும் கஷ்டப்பட்டு ஆடி இருக்கோங்க.
ரிஹர்சல் பண்ணியிருக்கோங்க. எங்களோட டைம் அப்போ பேட் டைமாக இருந்து கரெக்டாக இந்த நோட்டு பஞ்சாயத்து வர வந்துருச்சு. எங்களால் படம் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போ நான் வெளிநாட்டு வந்திருக்கிற காரணமே அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேங்க. பட் படத்தையே அந்த ட்ரெய்லரில் பாட்டை பார்க்கும்போது அதில் லாரன்ஸ் பாஸ்ட் ஆடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்குங்க. ஒரு வார்த்தை நண்பனாக தானே பழகணும், நண்பனாக தானே நினச்சோம். ஒரு வார்த்தை ஏங்கிட்டியோ இல்லை என் மச்சா ராபர்ட்டியோ இது மாதிரி நீங்கள் போட்ட பாட்டு தான் பிரதர், என் வாழ்க்கைக்காக நான் எடுத்துக்கிறேன், இது மாதிரி மாஸ்டர் கேட்டால் அவர் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும், நான் எடுத்துக்கிறேன் சொல்ல வேண்டியது தானே. எடுத்துகிட்டு போ நண்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவ்வளோ நம்பணும் உங்களை. திரு அம்பரீஷ் அவர்களே, உங்களை அவ்வளோ நம்பணும். நாங்கள் மட்டும்தான் பண்ணோம் நான் சொல்ல வரல, நம்ம பண்ணோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த பாட்டை கேட்டிருக்காங்க, அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை. அசால்ட்டாக கேட்ட உடனே இதே அம்பரீஷ் அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, கேஎஸ் ரவிக்குமார் சார் இந்த பாட்டை எல்லா பாட்டையும் கேட்டுன்னு உங்களை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணார் டிங்கு. நீங்கள் ஒரு வாட்டி போய் கேஎஸ் ரவிக்குமார் சாரை பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சரியான ஒரு காம்பினேஷனு இவ்வளோ சொல்லிட்டு தாராவாத்த மாதிரி நம்மளோட படைப்பு எப்படி நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்க? ஏன்னா உங்களுக்கு பண பிரச்சனையா? அப்படி கூட கிடையாது, எங்களை மாதிரிலாம் நீங்கள் கிடையாதுங்க பிரதர். யூ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க எப்போவுமே. நான் கோடீஸ்வரன், எனக்கு பேக் போன் இருக்குது, நான் எங்கள் அம்மா என்னை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, 5 கோடி ரூபா செலவு பண்ணாங்களா, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி கிடையாதுங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு தாங்க வந்தேன். எனக்கு 37 வயசாகுதுங்க பிரதர். 2 வயசுலேருந்து நடிக்க ஆரம்பித்தேன். 35 வருஷம் இந்த ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கமல் சார் கூட, ரஜினி சார் கூட, எல்லாரு கூடயும் நடித்தவன். இதே தான் என் மச்சான் ராபர்ட்டும். எங்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க. ஆனால் சத்தியமாக நீங்கள் பண்ண இந்த திருட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நான் எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பண்ணது மிகப்பெரிய திருட்டு. அடுத்தவனோட டேலண்ட்டை திருடி திருட்டு ஏங்க இவ்வளோ நாள் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்களா? டைட்டிலாக திருடுறீங்க, படத்தோட ஸ்கிரிப்டை திருடுறீங்க, ஒன்று பாட்டை தான் விட்டு வச்சுருந்தீங்க, பாட்டையும் திருடுங்க. கேட்டால் இப்போ அக்ரிமெண்ட் போட்டாச்சா, பணம் கொடுத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள என்னங்க அக்ரிமெண்ட் இருக்குது, என்னங்க பாண்டேஜ் இருக்குது? எவ்வளோங்க பணம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு? எனக்கு நல்லா தெரியுது எஃபி ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ரியலி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். எனக்கு சத்தியமதி யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னே தெரியல. நான் என் மச்சான் ராபர்ட்டை ஃபோன் பண்ணி பேசினேன், அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா எங்களுக்கு தெரியுங்க அந்த கஷ்டன்ட்டு. எங்கள் குழந்தைய நாங்கள் எடுத்து வளர்த்த குழந்தைய கண்டவனை போய் அப்பான்னு கூப்பிட்டா எவ்வளோ வலிக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த விஷயம். நல்லா வாப்பா தம்பி, அருமையாக வருவ நீ. இப்போ தானப்பா வர நீ இந்த சினிமாக்குள்ள. ஆரம்பத்திலேயே இவ்வளோ சூழ்ச்சி, இவ்வளோ பிரச்சனைகள் உனக்கு. நீ நல்லா வருவ வாழ்க்கையில். நல்லா இரு சரியா, ரொம்ப நல்லா இரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னமோ கீழே போடுறீங்க, எனக்கு எதுவுமே தோணலை. தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த உண்மை வெளியே எல்லாருக்கும் தெரியட்டும். ஹரஹர மகாதேவிக்கு சாங்கு, பஜனை பாப்பா சாங்கு லிரிக்ஸை நானும் ராபர்ட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க அந்த மியூசிக் போட்டது எல்லாமே நாங்கள் தான். ஒரு 3 மாதம் கேப் விட்டோன்னா அப்படியே கொண்டு போய் ஒருத்தர் விட்டார். இப்போ அடுத்த பாட்டு அது இப்போ ராபர்ட் மச்சா சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாரு என்கிட்ட. குளிக்கு தக்கத்தான் அந்த சாங் பாரத்தோட படத்துக்கு பொட்டுக்கின்ற படத்துக்கு கொடுத்துருக்கீங்களா? உங்க மேனேஜர் திரு மௌனம் ரவி அவர்கள்ட்ட சில மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன், வாய்ஸ் ரெக்கார்டையும் நான் போடுறேன். அதில் அவரே ஒத்துட்டு இருக்காரு, இந்த பாட்டுக்கு நடந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்கன்ட்டு. நண்பர்களை எல்லாமே நீங்கள் கேளுங்க, நீங்களே இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரில, இதுக்கு மேலே ஒரு படைப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதை இவங்க எல்லாருமே அதாங்க நட்பில் இவ்வளோ கேவலமான ஒரு நட்புங்க அது. நண்பனை நம்பி ஏமாந்தவங்க நாங்கள். நானும் ராபர்ட்டும் நண்பனை நம்பி தாங்க ஏமாந்துருக்கோம். இது வரைக்கும் நிறைய விஷயத்தில் ஏமாத்திருக்காங்க எல்லோரும் எங்களை. பட் சினிமாலேயும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க என் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சத்தியமாக ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ ஒரு பாட்டில்னா 1000 பாட்டு வருங்க, மண்டையில் மசாலா இருக்குங்க எங்களுக்கு 2 பேருக்கும். நாங்கள் வருவோங்க. ஆனால் உண்மை எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் தெரியணும் அது யாரோட படைப்பு அப்படின்னு. யார் அதில் கலந்துருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும்.
உனக்கு இல்லைன்னா வேற எங்கேயா போய் தேடி எடு, சரியா? எங்களை யூஸ் பண்ணாத, நம்பிக்கை துரோகி. ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் ஏதோ கோவமாக பேசுங்க, என்னை மன்னிச்சிருங்க. என்னால் அந்த ஆதகத்தை என்னால் தாங்கிக்க முடியல. நான் இது வரைக்கும் எஃபி லைவில் வந்தது கிடையாது. இது உங்ககிட்ட லைவாக சொல்லணுன்றதுக்காக வந்தேன். இவ்வளோ நேரம் பேசிட்டேன். உங்களுக்கு இந்த உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் இது ஒரு பிரச்சனையாக நினைக்காதீங்க. இந்த உண்மையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. என்னோடய வேண்டுகோளே அது ஒன்று தான். சினிமாக்காரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சினிமா இஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் லைஃப் ஃபார் அஸ். அவங்க வேலையை செய்கிறத விட்டுட்டு இவர் ஏன்டா வந்து நடிக்க வர்றாரு. இப்போ கூட இவ்வளோ முடியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு இசையமைப்பாளர். இவ்வளோ பயந்து ஓடிடுவார். எங்கள் அப்பா குரலை கேட்டு இந்த ஆளுக்கு எப்படிங்க போடுறது பாட்டுன்னு ஒன்னாருமே நீ என்ன ஆரம்பித்தார். இவர் எந்த இதில் போகிறது, ஸ்கேலில் போகிறது, எந்த ஸ்கேலில் வரல. இவர் வந்து அப்பா இல்லைப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற படா சொல்லிட்டு போயிட்டார். அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அவங்க ஏன்னா அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளை மாதிரி முட்டா பயலுகள் இல்லை. அவங்க கொஞ்சம் அறிவோட நல்லா, ஏன்னா சர்வீசஸ் அதிலெல்லாம் இருக்கிறவங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட பேட்டிலாம் கொடுத்தா கொஞ்சம் பயந்தாங்க. நான் சரி நீ எங்கேயோ ஏன் பயப்படுற, என்ன இந்த பக்கம் பிரகாஷ் ராஜ், இந்த பக்கம் ராதாரவி, அவன் என்ன பெரிய பண்ணல, அவன் ஒரு நடிகன் அவ்வளோதான், சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறான், அதோட நினச்சிக்க மனசில் அப்படி நெஞ்சு பிடிச்சி தள்ளுறான், நிற்கிறான். அப்படி பார்த்தேன் நான் பார்த்து வளர்ந்தப்ப என்னடா இப்படி பண்ணுறேன். கலைஞரின் குடும்பம் என்பது வேறு, கலை குடும்பம் இது. அதனால் சொல்கிறேன். நான் அந்த அரசியல் பேச வரல. நான் ஒன்று என்ன ஏதோ ஒம்பு மாட்டி விட்டுறாதீங்க, ஏதோ அரசியல் பேசுகிற ரொம்பலாகிறான்னு.